ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் ஒரு சூப்பரான சிம்பிளான பட் டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் 1லேருந்து 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3ம் நான் வெட்டி அலசி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினா தான் நமக்கு சோறோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் 65 மசாலா கொடுத்து சிக்கன் பொரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் பிடிக்கலன்னா நீங்கள் எக் கூட சேர்த்துக்கலாம். எக்கை நல்லா உப்பு போட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கிண்டிட்டு அதை இதோட இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான் அது. இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் சோறு வடித்து வச்சுருக்கேன். அந்த சோறை இதோடு சேர்த்துக்கிறேன். நான் 4 பேருக்கு தேவையான அளவு செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டியில் ரைஸ் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல் லேசாக பரட்டி விட்டால் போதும். இதை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வரா மாதிரி பரட்டி விட்டுட்டு மிளகுத்தூளும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.